அரண்மனை 4 மூவி ரிலீஸ் ஆகி இருக்கிற நிலையில இப்போ நிறைய பாசிட்டிவான ரிவ்யூ தான் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. கோடை விடுமுறை ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. இதுல ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த அரண்மனை 4 படம் ரிலீஸ் ஆகி இருக்கு. ஏற்கனவே இந்த படம் 3 பாகங்கள் வந்த நிலையில படம் எப்படி இருக்குன்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. அரைச்சமாவே தான் அரைச்சிருப்பாங்க அப்படின்ற விமர்சனம் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வைக்கப்பட்டுச்சு. ஆனா இதுக்கு முந்தைய பாகங்களை விட இந்த 4வது பாகம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. சுந்தர்சியோட தங்கையா தமன்னா அடிச்சிருக்காங்க. அவங்க காதலிச்சு வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமன்னாவுடைய கணவர் சந்தோஷ் பிரதாப்பும் நெஞ்சு வலியால உயிரிழக்கிறாரு. இதை தொடர்ந்து தங்கையினுடைய வீட்டுக்கு போற சுந்தர்சி இந்த மரணங்களுடைய பின்னணியை கண்டுபிடிச்சாரா, தங்கையினுடைய மரணத்துக்கு காரணம் என்ன, இவங்களை எல்லாம் கொல்லக்கூடிய அந்த பேய் யாரு அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிற விதம் தான் படத்தினுடைய கதையா அமைந்திருக்கு. வழக்கமா சுந்தர்சி படங்கள்ல நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி தான் இதுலயுமே விடிவி கணேஷ், கோவை சர்லா, லொல்லு சபா சேஷன் பல பேருடைய காமெடி ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. மேலும் நம்ம கிளாமர் குயினா பார்த்த தமன்னா இதுல அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆனா ராஷி கண்ணாவுக்கு பெருசா இந்த படத்துல ரோல் இல்ல அப்படின்னு தான் சொல்லியாகணும். முந்தைய பாகங்களை கம்பேர் பண்ணும்போது கிளாமர், பிளாஷ்பேக் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுவே படத்துக்கு ஒரு ஹைலைட்டாவும் மாறி இருக்கு. அண்டு மிரட்டக்கூடிய பின்னணி இசை, அந்த வீடு, பெரிய காடு எல்லாமே ஆடியன்ஸ கவர்ந்து இருக்கு. முக்கியமா சின்ன குழந்தைங்க இந்த படத்தை ரொம்பவே விரும்பி பாக்குறாங்க. படத்தினுடைய இறுதியில குஷ்பு அண்ட் சிம்ரன் இவங்களுடைய டான்ஸுமே இருக்கு. சோ இதுவுமே ஃபேன்ஸுக்கு ரொம்ப ட்ரீட்டா அமைந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் மற்றும் பிசி சென்டர்களை படம் திருப்தி பண்ணியிருக்கிறதா நிறைய ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு சிலர் முந்தைய பார்ட் மாதிரி இல்லாம இருந்த பார்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவை சர்லா, விடிவி கணேஷ், யோகி பாபுனுடைய காமெடி படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருக்குன்னு சொல்றாங்க. முதல் பாதி ஓகேன்ற மாதிரி போனாலும் இரண்டாம் பாதி தமன்னா வந்ததுக்கு அப்புறமா கதை நல்லா சூடுபிடிச்சிருக்கு. சோ ஓவராலா இந்த படம் சம்மருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா கவர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரண்மனை 4 இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நமக்குள்ள விட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.